பெஸ்ட் அகாடமியின் சார்பாக வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஆனுவல் பிளானரை போட்டுட்டாங்க. பட் இந்த ஆனுவல் பிளானரை பார்க்கும்போது நிறைய பேருக்கு நிறைய பெரிய டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். பட் அதை நினச்சி நம்ம ஒன்றும் சரி பண்ண முடியாது. ஏன்னா பிளானர் போட்டாச்சு, இந்த பிளானர் சேஞ்ச் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிலாம் ரொம்ப 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 கம்மி. ஸோ நம்ம இதில் இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத மட்டும் யோசிப்போம். முக்கியமாக டெக்னிக்கல் எக்ஸாம் குவாலிஃபைடாக இருக்கக்கூடியவங்க உங்களோட டெக்னிக்கல் பேப்பரை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. மீன்வைல் ஜென்ரல் ஸ்டடீஸும் படிங்க. மற்ற எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு என்னென்னா, அடுத்த வருஷம் ஜூன் மாதம் லாஸ்ட்டில் நமக்கு ஃபஸ்ட்டு குரூப் 1 வருது. ஸோ யாருக்கெல்லாம் குரூப் 1 எலிஜிபிள் இருக்கோ அவங்கெல்லாம் இப்போவுமே உங்களோட ஜென்ரல் ஸ்டடீஸை நல்லா படிப்பதற்கான இது ஒரு நேரம். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் நம்ம மேக்ஸிமம் 80க்கு மேலே எடுக்கிற மாதிரி நம்மளை டெவலப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், குரூப் 2 2A இல்லை 4 பண்ணும்போது ஜஸ்ட்டு தமிழை நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை 2ங்க பட்சத்தில் இங்கிலீஷை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இதுதான். அதனால் அதை யோசித்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், மனம் தளராமல் படிக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி இப்போ டிப்ளமோ ஐடிஐ இதெல்லாம் வச்சுருக்கவங்களுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது தொடர்ச்சியாக. இதெல்லாம் நம்ம பயன்படுத்தும் பொழுது மற்ற இந்த குவாலிஃபிகேஷன் இல்லாதவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு மற்ற வேலைகளை எடுப்பதற்கு கிடைக்கும். அதனால் எல்லாருமே இந்த பிளானரை நினச்சி வருத்தப்படுதை விட்டுட்டு நாம் என்ன செய்யணும்னு பார்ப்போம். கண்டிப்பாக ஒரு வருஷம் தாண்டி தான் அடுத்த குரூப் 4 எழுத போகிறோம். நிச்சயம் இது ஒரு பெரிய வழியாக தான் இருக்கும் நீண்ட காலம் ப்ரிப்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு. இருந்தாலும் இந்த இடையில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரயில்வே என்டிபிசி வரும், எஸ்எஸ்சியில் எம்டிஎஸ், சிஹெச்எஸ்எல், சிஜிஎல் வரும். இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் வருது. இது எல்லாத்தையும் நல்லா பயன்படுத்துங்க, நல்லா ஒர்க் பண்ணுங்கள், நம்பிக்கையோடு இருங்க. என்றைக்குமே நம்ம பிரச்சனையை பேசிகிட்டு இருந்தால் தீர்வு கிடைக்காது. அதே நேரத்தில் எனக்கு அரசு வேலை தான் வேணும் அப்படின்னு உறுதியாக நினைக்கக்கூடியவங்களுக்கு வேறு வழியும் இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு டிஎன்பிஎஸ்சி முன்ன பின்ன இப்படி தான் இருக்கும். சில நேரங்களில், பல நேரங்களில் இப்படி தான் இருந்திருக்கு. 2012 நாங்களும் பார்த்துட்ருக்குறோம். இந்த வருஷம் நமக்கு இதுதான் அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பாருங்கள். தயவு செஞ்சு இந்த நெகட்டிவாக இது சம்மந்தமாக கமெண்ட் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்கவங்களே பார்த்துட்டு இருக்காதிங்க. நேரமும் நாளும் வேகமாக ஓடி போயிடும். அதனால் நாம் என்ன செய்யணுமோ, இதுவரைக்கும் படிக்க தீவிரமாக ஆரம்பிக்காதவங்க கூட படிப்பதற்கான ஒரு நேரம் நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதனால் நல்ல முறையில் தேர்வுக்காக தயாராகுங்க. எதை பற்றியும் பெருசாக கவலைப்படாதீங்க. அடுத்து வரக்கூடிய என்டிபிசி இருக்குது. என்டிபிசி அப்ளை பண்ணவங்களா அதை எழுதுங்க. இதுக்கு இடையில் நெக்ஸ்ட் இயர் டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம்ஸும் வரதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே எப்படியும் எலெக்ஷன் இருக்கிறதுனால மே மாதத்துக்கு அப்புறம் தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு நம்ம நம்பலாம். அது வரைக்கும் நம்மளை ரீஅனலைஸ் பண்ணிவிட்டு நல்லா நம்மளை டெவலப் பண்ணதுக்கான ஒரு பீரியடாக இருக்கும். அதனால் நல்ல திட்டமிட்டு படிங்க, நம்பிக்கையோடு படிங்க. நிச்சயம் 2026 நடக்கக்கூடிய தேர்வுகளில் நீங்கள் வெற்றி பெற்று ஒரு நல்ல அரசு ஊழியராக, அரசு அதிகாரியாக ஆகலாம் என்ற வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய பாடம் சம்மந்தப்பட்ட ஷார்ட்கட் வீடியோஸ் ரெகுலராக போடுவோம். ஸோ ஷார்ட்ஸ்லாம் நிறையா போடுவோம். அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நன்றி.